Hello friends, welcome to Steffi's Food Amore. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பீட்சாக்கு பேஸா நம்ம பிரெட் வச்சு தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா 15 மினிட்ஸ்ல அவன் எதுவும் யூஸ் பண்ணாம தவால இந்த பிரெட் சீஸ் பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பிரெட் பீட்சா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 3 எடுத்துப்போம். பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எடுத்துப்போம். கேப்சிகம், நான் இங்க கிரீன் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிற கேப்சிகம் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா ஸ்வீட் கார்ன், பனீரை குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துப்போம். மொசரல்லா சீஸை துருவி எடுத்துப்போம். சீசனிங்காக கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ எடுத்துப்போம். நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ பிரெட் பீட்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரெட் மேல பீட்சா சாஸ் இல்லனா டொமேட்டோ சாஸை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். பீட்சா சாஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. நீங்க அந்த சாஸ் வச்சு கூட இந்த பிரெட் பீட்சா செய்யலாம். டேஸ்ட் இன்னும் கூட நல்லா இருக்கும். பட் நான் இங்க டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் பிரெட் மேல சேர்த்துடலாம். இந்த பிரெட் பீட்சா பண்றதுக்கு நமக்கு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்கள் வச்சே இந்த பீட்சாவை 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். கடைசியா துருவன சீஸ் சேர்த்துப்போம். ஒரு பிரெட் ஸ்லைஸ்ல டாப்பிங்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதே போல மற்றதையும் ரெடி பண்ணிப்போம். ప్రేమలో ఆరాధనై నీ నిండుగా మునిగాక నీకోసమే రాసానుగా నా కళ్ళతో ప్రియలేక చేరును చేరదో తెలియదు కానుక ఆశనే వీడక వెనక పడెను మనసు పడెను మనసే ప్రియతమా ప్రియతమా పలికినది హృదయమే సరిగమా చిలిపిని తలపులో తెలిసినది వలపులో మధురిమా చిలి చూపతాకినా ఉలకవా పలకవా వలవేసి వేచి చూస్తున్నా దొరకనే దొరకవా ప్రియతమా ప్రియతమా. பாட்டு பாடிக்கிட்டே நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ்க்கு டாப்பிங்ஸ் வச்சு முடிச்சாச்சு. மேலே கொஞ்சமா ஆலிவ் ஆயில் நம்ம ஊத்திப்போம். இது ஆப்ஷனல் தான். இப்போ தவால பிரெட் ஸ்லைசஸை வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். தவால 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துடுவோம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்ப பார்த்தோம்னா மேல நம்ம சேர்த்த மொசரல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பிரெட் ஸ்லைசஸை எடுத்துடலாம். நம்மளோட பிரெட் சீஸ் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீட்சாவை நம்ம கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு சீசனிங்க்கு மேல கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ சேர்த்துட்டு பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு நம்ம சூடா சர்வ் பண்ணிடலாம். கடைசியா இந்த பிரெட் பீட்சா மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில ட்ரிசில் பண்ணிப்போம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பிரெட் மேல சேர்த்து மொசரல்லா சீஸ் எவ்வளோ அழகா மெல்ட் ஆயிருக்குதுன்னு பாருங்க. பேஸ்க்கு பீட்சா டோ எதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம
ரொம்ப சிம்பிளா 15 மினிட்ஸ்ல பிரெட்டை வச்சு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்து இந்த பிரெட் சீஸ் பீட்சா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். வெறும் 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த ஈஸி பிரெட் சீஸ் பீட்சாவை நம்ம பிரஞ்ச் இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இதை வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.